சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆர்கே சொர்ணலக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு 2025 ஆங்கில புத்தாண்டிற்கான சிறப்பு பலன்களை காணவிருக்கிறோம். ஏன்னா 25 எல்லோருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா 2024 கூட்டுத்தொகையே 8ஆக வந்திருக்கும். தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்காத விஷயங்களே கிடையாது. மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் பலவித சூழலை கண்டு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகுறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஐயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்காரர்களுக்குமே. ஏன்னா இதில் சொல்லியிருக்கிற பகங்கள்லாம் நமக்கு எப்பவுமே கோச்சாரத்தில் ஒரு 30% ஒரு 60% ஒத்து வந்தாலே பெரிய விஷயம். அவரவருடைய சுய ஜாதகப்படி தான் நம்மளுக்கு இதில் நிறைய சாதகமான பலன்களா இல்லை ஒரு சாதகம் இல்லாத சூழலா நம்ம ஆய்வு செய்து கொள்ள முடியும். இந்த வருடம் கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இவங்க தான். சனி, ராகு, கேது, குரு இவங்க எல்லாம் கால சக்கரத்தின் ஒரு நல்ல இடத்துக்கு பிளேஸ் ஆகுறாங்க. இவங்களை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம், இவங்களால நம்மளுக்கு அதிகமான ரொம்ப சந்தோஷம் ஒரு மனநிறைவான நிகழ்ச்சிகளா இல்லை இவங்களால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். எந்த ஒரு சூழலையும் நம்ம சிறப்பாக கடந்து வருவதற்கு ஒரு சிறப்பான மந்திரம் இருக்கு. கிரகங்கள் எப்பயும் அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. இப்போ சனி பகவான் பயிற்சி ஆனவுடனே ராகு, கேது, குருல நாங்களும் பயிற்சி ஆகிறோன்னு போட்டி போட்டுக்கொண்டு பயிற்சி ஆக போறாங்க. இவர் மார்ச்ல ஆக போறாரு. ராகு, கேது, குரு நம்மளுக்கு ஏப்ரல்ல மே மாதம் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது எல்லா சூழல்லையுமே 12 ராசிக்காரர்களும் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் மனதில் பதிய வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் கிடையாது. அது அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள். அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ், எவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஆத்மான்றது நம்மளுக்கு தெரியும். ஐயா நம்மளுக்கு எளிமையாக ஒரு 5 வரிகளை சொல்லிட்டாங்க. எப்போ நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்தவுடனே இந்த வரிகளை நீங்கள் சொல்லிட்டு அன்றாட வேலையை நீங்கள் துவங்கும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு வெற்றி திருநாளாக அமையும். அந்த பொன்மொழிகள் என்னன்னு பார்த்துடலாம். I am the best. I can't do it. God is always with me. I am a winner. Today is my day. இதை நம்ம படுக்கையை விட்டு எழுந்த உடனே இந்த வாசகங்களை நம்ம ரைட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க ரைட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டை நம்ம மேலே தூக்கிட்டு இந்த வாசகங்களை சொல்லணும். இதே லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க லெஃப்ட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிட்டு சொல்லணும். அதை தாண்டி இன்னொரு சூப்பர் டெக்னிக் ஒன்று இருக்குது. நம்ம தோப்பு கரணம் போடணும். 21 தோப்பு கரணம். இந்த தோப்பு கரணத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேரு. இந்த தோப்பு கரணம் போட்டாலே இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார நிலைகளை நம்ம சூப்பரா ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 50 வயதுக்குள்ள இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் நம்ம கிழக்கு முகமாக நின்று நம்ம தோப்பு கரணம் போடுறோம். தோப்பு கரணம் போடும்பொழுது நாக்கு மேல் அன்னத்துல ஒட்டி இருக்கணும். அதே போல ஒரு 50 வயதுக்கு மேல இருக்குது எங்களுக்கு அப்படின்றவங்களாம் வடக்கு முகமாக நின்று 21 தோப்பு கரணம் போடணும். எங்களுக்கு 5 போடுறதே பெரிய விஷயமா அப்படின்றவங்க முதல்ல 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போடுங்க, 5 போடுங்க, அப்புறம் 11, 14, 21. சின்ன குழந்தையில இருந்து 90 வயது தாத்தா வரைக்கும் இதை பின்பற்றலாம். பண்ண முடியும். நம்மளுடைய மனசு தான் காரணம். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த பொன்மொழிகள் அதுதான் நம்மளுடைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளை நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்மளை சூப்பராக ஆக்டிவேட் செஞ்சிடும். அதே போல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கிடும். ஏன்னா கிரகங்களின் கோச்சார நிலைக்கு இது ரெண்டுமே எளிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நம்ம 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை அருமையாக காணலாம். தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 25 தனுசுக்கு எப்படி இருக்கும்? தடைகளை தாண்டி தடம் இருக்கும் தனுசுலாம். ஏன்னா நிறைய அவங்க ஏழரை சனியை கடந்து இன்னும் ஒரு லைஃப்ல செட்டில் ஆக நிலை. இந்த வருடம் உங்களுக்கான வருடம். இதில் குரு வக்ரமாகி நிறைய வேலை செய்கிற இடங்கள்ல இருந்து நிறைய கடன் பிரச்சனை இருந்து குழந்தைகள்னா அவங்கள மாதிரி ஒரு உயிரை கொடுத்து பார்க்கணும் யாரும் கிடையாது. குழந்தைகளுக்காக என்னுடைய வாழ்க்கையை என்ன சிந்திக்கலாம் கேட்கவே வேண்டாம். குழந்தைக்காகவே அவங்க வாழ்வாங்க 24%. இந்த வருடம் உங்களுக்கான வருடம். சோஷியலில் சோஷியல் ஐடென்டிட்டி வேணுமா இல்லை அவங்க குடும்ப உறவுகள் வேணுமா, எதில் நீங்கள் பயணிக்கிறீங்க அந்த இது மிகப்பெரிய பூம் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
நல்ல வந்து நேமானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை பிடிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு சோஷியல் ஐடென்டிட்டி வந்து உங்களுக்கு மாஸ் ஐடென்டிட்டி கிடைக்கும், சோஷியல் ரெகனைஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய வந்து உங்களுடைய முயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். தடைகள் வரும், அந்த தடைகள் வந்துச்சுன்னா அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு நீங்கள் திருப்பி வந்து செயல்படணும். உங்களுக்கு வந்து ஒரு நியமனத்தை வகுத்து கொடுங்க. தனுசுனாலே நியமனம் தான். பர்ஃபெக்டாக உங்களை ஒரு டைம் பாக்ஸில் புத்திக்கு இந்த டைமில் இந்த நேரத்தில் இந்த வேலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்டிவாக செயல்பட உங்கள் தொழில், உங்களுடைய கல்வி, உங்களுடைய வேலைவாய்ப்பு, உங்கள் திருமணம், உங்கள் குழந்தை பாக்கியம், பொருளாதார வரவு, லாபம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள். பெண்கள் எந்த முயற்சிகளோ புது முயற்சிகள் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான வெற்றியை வந்து தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். புதுசாக பண்ண போகிறோமா, சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு அப்படின்னாலும் அதையும் வெற்றி கொடி நாட்டுவீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஷேரிங், உங்களுடைய ஊடகங்களில், கேஜெட்ஸில் நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களும் கவனம் இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆக்கப்பூர்வமானது செய்கிறீங்களோ, ஒரு நல்ல விஷயங்களை பரப்புறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வளர்ச்சி மிக பெருசாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பன்மடங்கு லாபத்தை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. குழப்பம், இந்த குழப்பம் இல்லாமல் அதெல்லாம் நீங்கி நல்லா தெளிவாக செய்யப்படக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். நிறைய உடல்நிலை குறைபாடு, ஒவ்வொரு காரியத்தை எடுத்து வைக்கும்போதும் ஒரு தடங்கள் வரும். அந்த தடங்களை தூக்கி அழகாக ஆச்ச வேண்டியது, இறைவனை போய் வழிபட்டு வர வேண்டியது, டிவைன் எனர்ஜி சேர்த்துக்க வேண்டியது, 4 பேருக்கு ஒரு நல்ல காரியங்கள் பண்ண வேண்டியது, இல்லை ஒரு தான தர்மம் பண்ண வேண்டியது. வந்து பண்ணோம்னா அடுத்து அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டியது உங்களுக்கு அழகாக நடந்துடும். தனுசு ஒரு சினிமா ஃபீல்டாக இருந்தாலும், கலைத்துறையாக இருந்தாலும், இல்லை ஒரு தொழிலாக இருந்தாலும், இல்லை ஒரு ஆன்லைன் வர்த்தகமாக இருந்தாலும், ஒரு கற்பிக்கும் துறையாக இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு சமுதாய அங்கீகாரம், மிகப்பெரிய ஒரு அதான் சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு லைம்லைட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது வந்து லைம்லைட் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கான அங்கீகாரம் வந்து மிகப்பெரிய லெவல் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள், ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து இன்னும் வந்து அந்த குடும்பத்து உறவுகளுக்கு வந்து பக்குவமாக போயிடணும். பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் நீங்கள் லாபமாக கையாளுவீங்க. பிரச்சனைகள் இல்லை, நான் சொல்கிறேன், பிரச்சனைகளோடையே நீங்கள் வாழ்வீங்க. வாழ்ந்தாலும் அதை கடந்து நீங்கள் சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நிறைய வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையும், உங்களுடைய தைரியமும், உங்களுடைய விடாமுயற்சியும், டிவைன் எனர்ஜியோட பொறுப்பு, சகிப்புத்தன்மை, நிதானம், நம்ம வந்து பொறுமை, நம்ம வந்து இறை வழிபாட்டோட பாசிட்டிவ் திங்கிங்கோட எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங் போடுறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வை அடைவீங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சிந்தனைகள் நம்ம வாழ வைக்கணும் முன்னோர்கள் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல வந்து டெலிமியர்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அது வந்து குரோமோசோம்களுடைய முனையில் இருக்கும். அந்த என்ஸ் அது வந்து டெலிமியர் தான் நம்மளுடைய உடம்போட வளர்ச்சிதை மாற்றம். நம்ம நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு, வயதாகிறதுக்கு டெலிமியர் தான். அப்போ டெலிமியர் வந்து 40 வயசு வரைக்கும் நல்லா க்ரோத் ஆகும். 40 வயசுக்கு அப்புறம் அது சிதைந்து வரும். அதனால் நம்மளுக்கு அந்த வயதான தோற்றம் இதெல்லாம் கிடைக்குது. அப்போ நல்ல சிந்தனைகள் எவ்வளோக்கெவ்வளோ நமக்கு இருக்குதோ, நமக்கு பிடிச்சவங்கள பார்க்குறோமோ, நம்ம நேர்மறை சிந்தனைகளோடு இருக்கோமோ, நம்ம நல்லவர்களோடையே பழகிறோமோ, அப்போல்லாம் அது வந்து நல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஆனால் ஒரு சிலர்லாம் பாருங்க, ஒரு 75-80 வயது ஆனால் கூட அவங்க ஒரு 50 வயது 55 வயது மாதிரி தான் தெரிவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. அதனால் முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாரு. அப்போ நம்ம நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனையும் இப்போ தனுசை வந்து இன்னும் சிறப்பாக வந்து ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு கொடுக்கும், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கும், ஒரு பெரிய சோஷியல் ரெகனைஸ் கொடுக்குறோம். மாஸ் ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் பெறக்கூடியவர்கள் பெரிய லைஃப் லைட்டில் வந்து உலா வரப்போவீங்க அப்படின்னு சொல்லலாம். தனுசு இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம், வண்டி வாகனங்களை செல்லும்போது குடும்ப உறுப்பினர்கிட்ட பக்குவமாக வந்துடுது. வேலை செய்கிற இடங்களில் நம்ம வந்து உடன் பணிபுரிவர்களுக்கெல்லாம் பக்குவமாக லாபமாக கடந்து வரக்கூடிய புத்தி ஞானத்தை குரு அங்கிருந்து ததாஸ்துன்னு கொடுத்துறாரு. அப்போ நீங்கள் என்ன நோக்கி பயணிக்க போவீங்களோ அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ண போறீங்கன்னு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவ வழிபாடு தான். ஏற்கனவே நீங்கள் சிவதனுசு தான் கோரிக்கையை வச்சுக்கிட்டீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் தூங்க மாட்டீங்க. அந்த மாதிரியான தனுசு இந்த காலகட்டம் வந்து சிவ வழிபாடை சனிக்கிழமை வருமோ வியாழக்கிழமை வருமோ செய்யும்பொழுது மிகப்பெரிய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை காணுவீங்க. சிவபுராணம் படிங்க. பிரதோஷ காலங்களில் பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது, தயிர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது, நம்ம சந்தனம் வாங்கி கொடுக்கும்போது பால் பெய்யும் போது உங்களுடைய கர்மா தெரியும், சந்தனம் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு செல்வ செழிப்பு இருக்கும், வில்வம் வாங்கி கொடுக்கும்போது உங்களுடைய லட்சியங்கள் கொள்கைகள் எல்லாத்தையுமே நீங்கள் அடையக்கூடியதாக இருக்குது. இந்த 3ல் வந்து ஏதாவது ஒரு நாள் ஏற்றதை வந்து மக்கள் கொடுத்து கொண்டே வாங்க. ஏழை எளியவருக்கு, வறியவருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு என்ன உதவ முடியுமோ தாராளமாக உதவுங்க.
இந்த 3 நட்சத்திரத்துமே கர்மத்துக்குரிய நட்சத்திரம். மாச பிறப்போ அமாவாசையோ பௌர்ணமியோ இதில் வந்து நீங்கள் தானம் பண்ண வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணும் தனுசு அப்படின்னு வந்து சொல்லலாம். சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. திருவான்மையில் இருக்கக்கூடிய மருந்தேஸ்வரர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வைத்திருக்கும். அங்கே இருக்க பாம்பன் சாமிகளை வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த வழிபாடு உங்களை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர வைத்து சொல்லப்படுறது. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு வந்து ஊக்கப்படுது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த வழிபாடுகள்லாம் யாருக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வர தனுசு மிகப்பெரிய வாழ்க்கையின் ஏணிப்பொறிகளில் ஏறக்கூடிய மிக சிறப்பான உன்னதமான காலம். ஏற்கனவே சொல்லிட்டேன், தடைகளை தாண்டி தடம் பதிக்க போகுது. அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் அனைத்து விதமான வளங்களையும் நலன்களையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் வாராகி அன்னையையும் அண்ணாமலையானையும் உங்கள் சார்பில் நானும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செய்தி.